ஐயா, நீங்கள் திமுகவில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கீங்களா? திமுகவுக்கு போகிறோமே, நம்ம அரசியல் கேள்வி கேட்பாங்களே அப்படின்ற யோசனை இருந்ததா? இல்லை திமுக பற்றி என்ன அபிப்பிராயம் இருந்ததும்? இல்லை, அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்சி அமைந்த பின்பு அந்த தாய் கழகமான திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து ஒரு மாவட்ட செயலன் அது நான் ஒன்று தான். ஆட்சி அமைந்த பின்பு எனக்கு அந்த கௌரவம் கொடுத்தாரு தலைவர், மாண்புமிகு கழக தலைவர், முதலமைச்சர் வந்து அந்த கௌரவத்தை எனக்கு கொடுத்தாங்க. அது எனக்கு நெருக்கடியாக நான் கருதலை. ஒரு தலைவர் மறைஞ்ச போது ஒரு அடுத்து ஒரு தொண்டை என்ன நினைப்பான், ஒரு தாய் காலத்தில் இணைஞ்சு பண்ணணும்னு தான் நினைப்பான். அப்படி தான் நம்ம பார்க்குறேன். ஆகவே அது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. தொண்டர்களும் எனக்கு ஏற்றுக்கிட்டாங்க. எனக்கு எந்த விதமான யாரையும் நான் துன்புறுத்துறதில்ல. ஒருத்தரை கூட நான் வாடாப்படான்னு கூட சொல்கிறதில்ல. பண்பாக பேசுவேன், பாசமாக பேசுவேன். யார் வந்தாலும் என்னை நைட்டு 12 மணி கூட சந்திக்கலாம். என்னோடய இயல்பான வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. அந்த மாதிரி கேரக்டரை கொஞ்சம் சின்ன வயசுலேருந்தே நான் கொஞ்சம் வளர்த்திக்கிட்டேன். அது எனக்கு இப்போ உதவுது. அதே மாதிரி மினிஸ்டராக இருக்கும்போது சர்வீஸ் பண்ண அந்த திட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா, அது இந்த கட்சி அந்த கட்சியெல்லாம் பார்க்க மாட்டேன். யாருக்குனாலும் உதவி பண்ணுவேன். எத்தனையோ பேரை காலேஜ் சேர்த்து விட்டுருக்குறேன். எத்தனையோ பேர் நான் மருத்துவப்படி உதவி இருக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் இது இன்றைய காலகட்டத்துக்கு இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி இங்கே போட்டி இல்லை. இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கக்கூடிய இடங்களில் போகிற போது எனக்கு மிக சிறந்த வரவேற்பு கிடைக்குது. இப்போ எந்த ஊர்லேயுமே எனக்கு ஆப்போசிட்டே கிடையாது. அது குறிப்பாக நாங்கள் போனாலும் அது பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கக்கூடிய இடத்துல அது எந்த விதமான எதிர்ப்பும் கிடையாது, எந்த விதமான தொந்தரவும் கிடையாது. அது எனக்கு சாதகமாக தான் இருக்குது. அது எனக்கு நான் இப்போ மோட்டாங்குச்சின்னு ஊர் இருக்குது, நத்தம்பேன்னு ஒரு ஊர் இருக்குது, மோட்டாங்குடி பஞ்சாயத்து. அதில் நான் ஹைஸ்கூல் கட்டினேன், ஹையர் செகண்டரி கட்டினேன். அப்புறம் 2 ரேஷன் கடை கொண்டு வந்துக்கிறேன். அண்ணா நகர் ரேஷன் கடை கொண்டு வந்துக்கிறேன். அதே மாதிரி கொண்டு வந்துக்கிறேன். இதனால் இந்த பக்கம் எனக்கு இப்போ யூஸ் ஆகுது. மிக்க நன்றிங்க. நன்றி.